இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் பசங்களை பத்தி கேக்குறியா? நான் சொல்றத அவங்க கேட்டாங்கன்னா அமர் கூட இருக்க வைப்பேன். கேக்கலனா அப்புறம் அமர் கிட்ட இருந்து பசங்களை நிரந்தரமா நான் பிரிச்சிருவேன். என்னோட குழந்தைங்க என்னடா அந்த பெருசுங்களை பத்தி நான் எதுவுமே சொல்லலையே நினைக்கிறியா? அவங்க என் பொறுமையை சோதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? குட் பை அருந்ததி. இன்னையோட உன்னோட கதைக்கு சுபம் போட்டாச்சு. நாளையில இருந்து எனக்கும் அமருக்கும் புது கதை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப நீ பார்த்தது கேட்டது இதான் உண்மை மகளே. இந்த உண்மை உனக்கு தெரியணும்னு தான் உன்னை நான் வர சொல்லி கட்டாயப்படுத்தின. ஒரு விஷத்தை தான் நீ சிநேகிதியா நினைச்சுக்கிட்டு இருந்த. உன் கூட நானும் வரவா? மனு என்னடி பண்ற? மனு என்ன செஞ்சாவது சரி, அமர நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். அமர் கிட்ட இருந்து பசங்களை நிரந்தரமா பிரிச்சு வச்சிருவேன். குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி கூப்பிட்டா? அத்தைய மாமாவ என்ன பண்ணுவாளோ பயமா இருக்கு. அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட நீங்க எப்படி என்ன வர சொல்றீங்க? நீங்க கிளம்புங்க, எங்க வீட்டுக்கு போலாம். தப்பு மகளே. இனி நீ உன் வீட்டுக்கு போக முடியாது. உனக்கும் அந்த வீட்டுக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு. நாம நம்ம லோகத்துக்கு போறதை தவிர்க்க முடியாது மகளே. என்ன அமர், இன்னும் வெளியவே இருக்கீங்க? உள்ள போலியா? வீட்டுக்கு நீ வச்சிருந்தா நாங்க எப்படிமா உள்ள போறது? என்ன நீலா, சாவியை நீ தான் வச்சிருக்கியா? நீ போய் டோரை தர. நான் வீட்டை கூட்டிட்டு வரலம்மா. இது நல்லா இருக்கே. சாவியும் யார்கிட்டயும் இல்ல, பூட்டவும் இல்லன்றீங்க. அப்ப தானா பூட்டிக்கிச்சா? ஒரு தடவை பாரு. இல்லைங்கம்மா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பூட்டலம்மா. இங்க யார்கிட்டயும் இல்லனா அப்ப கீ வேற யார்கிட்ட இருக்கு? இந்த லாக் யார் போட்டது? ஆமா, கடைசியா அந்த கேர்டேக்கர் பொண்ணு தானே வந்தா. அவதான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன்.
கதவை பூட்டிட்டு அங்க வந்திருக்கா. சாவியே குடுக்கல பாத்தீங்களா? வீட்டு வேலை செய்யற நீ எக்ஸ்ட்ரா சாவி வச்சிருப்பல்ல, ஆ. அத ஒழுங்கா வச்சுக்க தெரியல. அந்த பொண்ணை பத்தி குறை சொல்றியா? சூரியன் அஸ்தமனமாகிற நேரம் வந்துருச்சு. நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். நேரம் கடந்துருச்சுன்னா இந்த பூலோகத்துல நாம இருக்கவே முடியாது. என்ன நடக்கணும்னு எழுதி இருக்கோ அப்படிதான் நடக்கும் மகளே. நாம கிளம்பலாம் வா. மனோ என் உயிரை கேட்டிருந்தாலும் நான் சந்தோஷமா கொடுத்திருப்பேன் குப்தா. அவளை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நான் இறந்த உடனே என் புருஷனை கட்டிக்கணும்னு நினைக்கிறா. குழந்தைங்களையும் பிரிச்சிடணும்னு நினைக்கிறா. அப்புறம் அத்தை மாமாவ என்ன பண்ணுவாளோ தெரியல. அமர் கிட்ட இருந்து பசங்களை நிரந்தரமா நான் பிரிச்சிருவேன். நான் இவங்களெல்லாம் விட்டுட்டு போனா என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல இல்ல, நான் இங்கதான் இருக்கணும். குப்தாவை மேனேஜ் பண்ணணும். ஆனா எப்படி பண்றது? ஐயோ, என்னாச்சு மகளே? என் கூட வர சொன்னா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? போலாம் வா. எங்க லோகத்துல இருந்து எந்த லோகத்துக்கும் திரும்பி எந்த லோகத்துல இருந்து எங்க லோகத்துக்கும் வர்றதுக்கு இதுதான் உதவும். நேரம் இல்ல மகளே. நான் சொல்றதை கேளுங்க மிஸ்டர் குப்தா. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன். உங்க கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் குப்தா, நான் சொல்றதை கேளுங்க. என்ன மகளே இது? நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்றியே. அப்படிலாம் பேசாதீங்க குப்தா. நீங்க ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். உங்களால எனக்கு உதவி பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்.